திருப்பூர் எஸ் பெரியபாளையம் நஞ்சராயன் குளத்துல இருக்கோம். 2022 இதுக்கு திட்டங்கள் தீட்டி இந்த நஞ்சராயன் குளத்தை சீரமைச்சு மக்கள் பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த வேலையும் நடந்த மாதிரி தெரியல. திருப்பூர்ல ஒரு சுற்றுலா தலம்னு எதுவும் கிடையாது. நிறைய வெளிநாட்டு பறவைகள் இங்கே போயிட்டு இருந்தது ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ அந்த பறவைகள் அமர்றதுக்கு சரியான மர வசதிகள், தண்ணீர் வசதிகள் சரியா இல்லை. குளத்துல தண்ணி தேங்குறதுக்கும் ஆழப்படுத்தி சுத்தம் பண்ணி இந்த நிறைய வாட்ச் டவர் அமைச்சு, பூங்காக்கள் அமைச்சு, பட்டாம்பூச்சி தோட்டம், இந்த மாதிரி மக்களை கவர்ற வகையிலையும் விளம்பரங்கள் பண்ணி மக்களை வர வச்சு இங்கே தகுந்த பாதுகாப்பு கொடுத்து பண்ணாங்கன்னா இந்த நஞ்சராயன் குளம் ஒரு நல்ல இயற்கையான சுற்றுலா தலமாகவும் மாறும். இந்த பறவைகள் சரணாலயமாகவும் மாறுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்குங்க. வணக்கம். திருப்பூர் இயற்கை காலத்திலேருந்து ரவீந்திரன் காமாட்சிங்க. இங்கே நஞ்சராயன் குளம் கடந்த 2022 வருடம் தமிழகத்தினுடைய 17வது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. இன்று 2 தினங்களுக்கு முன்பு ராம்சார் குறியீட்டு சைட்டிலும் நம்ம நஞ்சராயன் குளம் பதிவு ஏற்றப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. காரணம் பார்த்தீங்கன்னா, ராம்சார் குறியீட்டு சைட் 1971 வருடம் யுனெஸ்கோவுடன் இணைந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈரநில பகுதிகள் மட்டுமல்லாது ஒரு உயிர் சூழல் எங்கெல்லாம் இருக்கிறதோ, ஒரு 20,000 பறவைகளுக்கு மேல் எங்கெல்லாம் கூடுகிறதோ அந்த பகுதிகளெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற முடிவில் வரும்போது இந்த குளம் அந்த சைட்டில் வரும்பொழுது ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. பறவைகள் சரணம் என்றாலே பாதுகாப்பு தான். இருந்தாலும் கூட ஒரு உலகளாவில ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ராம்சார் குறியீட்டினால் கிடச்சிருக்கு. ஒரு 20,000 பறவைகள் கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா நஞ்சராயன் குளத்தில் 25,000 பறவைகள் வரைக்கும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அந்த ரெக்கார்ட் எல்லாமே வைத்துத்தான் இதுக்கு பறவைகள் சரணம் அங்கீகாரமே கிடைத்தது. நம்ம உள்நாட்டு பறவைகள் மட்டுமல்லாது இந்த கூளைக்கொடா, மஞ்சள் மூக்கு நாரை போன்ற உள்நாட்டு பறவைகள் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்து அதிக எண்ணிக்கையில் இங்கே பறவை வரதை பதிவு பண்ணியிருக்கோம். அதிலும் குறிப்பாக பட்டைத்தலை வாத்து, தட்டை வாயன், நீலச்செருகி, கிழுவை போன்ற வாத்துகள், ஊசிவால் வாத்துகள்லாம் அதிக எண்ணிக்கையில் இங்கே வர்றதை பதிவு பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் சிறப்பினங்களாக ஒரு கடற்காகங்கள் வருது, கருநாரை போன்ற சிறப்பினங்கள்லாம் இங்கே வர்றதை பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு மிகச்சிறந்த ஒரு உயிர்ச்சூழல் நிறைந்த பகுதி இந்த நஞ்சராயன் குளம். இதற்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. மிகப்பெரிய வரவேற்பையும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அளிக்கின்றது.